உன்னால் முடியும் என்று உன்னை ஊக்கப்படுத்தும் மனிதர்களுடன் பழகு. அவர்கள்தான் நீ தவறி விழும்போதெல்லாம் உன்னை தாங்கி முன்னேற்றி செல்வார்கள். நடக்கும் கால்களில் கூட எவ்வளவு வேறுபாடு! ஒன்று முன்னால், மற்றொன்று பின்னால். ஆனால் முன்னால் இருக்கும் கால் கர்வப்படவும் இல்லை, பின்னால் இருக்கும் கால் அவமானப்படவும் இல்லை. அவைகளுக்கு தெரியும் நிமிடத்தில் நிலைமை மாறும் என்று. அதிகம் பேசாதவனின் வாயிலிருந்து வரும் வார்த்தைகளுக்கு எப்பொழுதும் அதிக மதிப்பு உண்டு. தோல்வியை கண்டு அஞ்சுபவர்களிடம் இருந்து வெற்றி தானாகவே ஒதுங்கிக் கொள்ளும். உனக்கான அடையாளத்தை உருவாக்கு. உனக்கான அங்கீகாரம் உன்னை தேடி வரும். எதற்காகவும் அவசரப்படாதீர்கள். நேரம் வரும்போது தானாகவே அது நடந்தேறும். தனித்து நின்றாலும் சில எழுத்துக்களுக்கு பொருள் உண்டு. தனியாக நின்றாலும் மரங்கள் ஊருக்கே நிழல் கொடுப்பதுண்டு. இந்த உலகில் கடினமானவை நிறையவே உண்டு. ஆனால் முடியாது என்று எதுவும் இல்லை. நீ எதற்கு அதிகம் பயப்படுகிறாயோ அதையே எதிர்த்து நில். கனவுகளை எண்ணங்களாக மாற்றுங்கள். எண்ணங்களை செயல்களாக மாற்றுங்கள். வெற்றி காணலாம். தனியாக நின்றாலும் கலங்காதே. சமுதாயங்கள் படிப்பதெல்லாம் தனிமனித சரித்திரங்களைத்தான். உனக்கான தேவையை நீயே தேடிக்கொள். உன் உழைப்பின் மூலம். சிக்கல்களை சந்திக்கும் வரை வாழ்வில் மிகுந்த வெற்றி பெற முடியாது. சிக்கனத்தை சிந்திக்கும் வரை வாழ்வில் மிகுந்த பொருள் சேர்க்க முடியாது. சிரிப்பை உதடுகளில் சிந்தும் வரை வாழ்வில் மிகுந்த அன்பை அடைய முடியாது. எடுத்து சொல்வதை விட எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்டுவதே சக்தி வாய்ந்தது. நாம் எதிர்கொள்ளும் சவால்கள் அனைத்தும் நல்லபடியாகவே முடியும். நல்ல முறையில் முடியவில்லை என்றால் தோற்றுவிட்டோம் என்று பொருள் அல்ல. சவால்கள் இன்னும் முடியவில்லை என்றே பொருள். கவலைகளும் பிரச்சனைகளும் வந்து கொண்டேதான் இருக்கும். அதற்காக வருந்தி கொண்டே இருக்காமல் மகிழ்ச்சியாக இருப்பது போல நடிக்கவாவது கற்றுக்கொள். மகிழ்ச்சி தானாகவே உண்டாகும். நீ விரும்பும் மயிலை விட உன்னை விரும்பும் காக்கையே மேல். உண்மையான செல்வாக்கை நாம் தேடிக்கொள்ளக்கூடாது. அது நம்மை தொடர்ந்து வர வேண்டும். உங்களுடைய தகுதியை நினைத்து வாழ்ந்தால் மிக சிறப்பாக, எளிமையாக, மனநிறைவோடு வாழலாம். எந்த நிலை வந்தாலும் தன்னிலை மறக்காதே. முடிந்ததை நினைக்காமல் வருவதை எதிர்த்து வாழ ஆரம்பியுங்கள். படைப்பில் பிரம்மாண்டமான படைப்பு நம்முடைய மனதுதான். மனதை அழகுபடுத்துங்கள். வாழ்க்கை அழகாகும்.